இது நம்ம ஸ்டிக் தமிழ் யூடியூப் சேனலே. இனி நம்ம சேனல்ல செமையான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அவங்களுடைய டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு விஷயம் கூட சொல்ல முடியாது. ஒரு 3 ஆப்ஸ் தான் இருக்கு அவங்களோட ஃபோன்ல. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வாட்ஸ்அப், செகண்ட் இன்ஸ்டாகிராம், தேர்ட் அப்படின்னா மிஞ்சி போனா ஃபேஸ்புக் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். இல்லைன்னா டெலிகிராம் கூட ஓகே தான். சரி, நம்ம இப்போ வாட்ஸ்அப் பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ அது ரெண்டுத்தையும் ஒதுக்கி வச்சிருக்கோம். சரி, வாட்ஸ்அப்ல என்ன பார்க்க போறோம்? ஒரு 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நாங்கள் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஃபோன்ல யாராவது ஒரு ஃப்ரெண்டா இருக்கட்டும், இல்ல இவெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அவனை ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆனால் ஹைட் பண்றது எப்படின்னு தெரியாது. ஸோ அதுக்காக நீங்க என்ன பண்ணீங்கன்னா, அவனை டெலிட் தான் பண்ண முடியும். பட் இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு சேட் பண்ணி தொலை கொடுத்து தான் இருப்பான். சரி, அவனை ஹைட் எப்படா பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேலே இங்கே டேட்டா சேவர் சிம்பிள் மாரி ஒன்று இருக்கு. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா அவ்வளோதான், ஆளு ஹைட் ஆகிட்டான். ஸோ இதுக்கப்புறம் வரமாட்டான். அவன் மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு ரிப்ளை ஆகாது. பட் ஆனால் அவன் ஃபோன் பண்ணால் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இது பிளாக் பண்ணுறதுக்கும் அவனை டெலிட் பண்ணுறதுக்கும் நடுவில், அதாவது எப்படி சொல்லலாம், உங்களுக்கு புரியுற மாரி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரஷ்ஷு ஃப்ரெண்டுக்கு மேலே ஹஸ்பண்டுக்கு கீழே அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அப்படி கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் டிப்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்பில் போயிட்டு மேலே 3 டாட் ஐக்கான் தெரியுங்க. ஸோ அந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டே ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்றீங்களா? சரி, ஓகேங்க. அதாவது செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், அதை புதுசாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது வெரிஃபிகேஷன் மட்டும் தான் பண்ணுறீங்க. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே 3 டாட் ஐக்கானை கொடுத்துட்டு அந்த செட்டிங்ஸ் இருக்கா. ஸோ செட்டிங்ஸில் கொடுத்துட்டு அக்கௌண்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இங்கே வரும் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்ட்டு. இது எதுக்காக அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒருவேளை உங்களோட சிம் தொலைஞ்சு போயிடுச்சு, வேறு எவ்வளோ ஒருத்தவங்க கையில் மாட்டிக்கிச்சு, அந்த சிம்மில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவன் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இருக்கிற ஓடிபி வச்சு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இந்த நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுறது மூலமா இதில் வந்து ஒரு 6 டிஜிட் கோடு வந்து கேட்கும். ஸோ அந்த 6 டிஜிட் கோடு அதாவது பாஸ்வேர்ட்ஸ் மாரிங்க. ஸோ இதில் நீங்கள் அந்த 6 டிஜிட் கோட்ஸை கொடுத்தா மட்டும்தான் வேறு ஏதாவது ஒரு ஃபோனில் உங்களுடைய பாஸ்வேர்ட் வச்சு இதை உங்களுடைய அந்த வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி அவங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் நீங்கள் இமெயில் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை மேலே இந்த ஸ்கிப் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க. அந்த ஸ்கிப் கொடுத்தாலும் ஓகே தாங்க. ஸோ இவ்வளோ தாங்க முடிஞ்சிச்சு. இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுறது தான் செகண்ட் டிப்ஸ். பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் என்னன்னா, டெய்லி சாப்பிடாம கூட இருந்துருவீங்க. பட் ஆனால் ஸ்டேட்டஸ் போடாமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டீங்க. ஸோ அதில் ஒரு சில ஸ்டேட்டஸை பார்க்கும்பொழுது உங்களுக்கு பிடிச்சி போயிடும். ஸோ இதை டவுன்லோடும் பண்ணிப்பீங்க, உங்களோட ஸ்டேட்டஸ் அப்லோடும் பண்ணிப்பீங்க. இல்லைனா டே மச்சான் அந்த ஸ்டேட்டஸ் மட்டும் எனக்கு அனுப்புடா அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்களும் உங்களுக்காக அனுப்பியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒன்று என்ன பண்ணீங்க, உங்கள் ஸ்டேட்டஸில் போடும்போது இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி மை ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு கொடுத்து டிக் கொடுத்துருவீங்க, முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இது வந்து டவுன்லோட் ஆகிடும். இது வரையும் தான் உங்களுக்கு நார்மலாக தெரியுது. ஸோ நீங்கள் இதுமாரி பண்ணுறது மூலயமா உங்களுடைய அந்த நார்மலான இருக்கிற வீடியோவுடைய குவாலிட்டி கம்மியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. உங்களோட ஸ்டேட்டஸில் போட்டிங்க அப்படின்னா அதோட வீடியோட குவாலிட்டி ரொம்ப டிம்மாக தாங்க தெரியும். கொஞ்சம் பிளர்ரா அப்படி இப்படி கொஞ்சம் ஓட்ட வரசலாக அப்படி தாங்க தெரியும். ஸோ இல்லை ப்ரோ, எனக்கு அவங்க போட்ட ஸ்டேட்டஸ் எனக்கு அப்படியே கிளியராக பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மேலே இருக்கிற 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இருங்க, இதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி ஷேர் அப்படின்னு கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய வாட்ஸ்அப் அப்படின்றத கிளிக் பண்ணி அப்புறம் உங்கள் ஸ்டேட்டஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக வரும். இது தேர்ட் ஸ்டெப். 4th டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அதே தாங்க 4th டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் தாங்க. ஸோ இதில் ஒன்றுமே இல்லைங்க. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறீங்க அப்படின்னு வைங்களேன். ஸோ இந்த வாய்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்கிற வாய்ஸ் உங்களுக்கு கேட்கக்கூடாதுன்னா நான் என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இங்கே வால்யூம் பட்டன் மாரி இருக்கு பாருங்கள். ஸோ இதை வந்து ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். வால்யூம் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணாலும் உங்களுக்கு அந்த சவுண்டானது கேட்காது. பட் ஆனால் உங்கள் ஸ்டேட்டஸில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து 4th ஸ்டெப் ஆர் டிப்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஃபைனல் 5th டிப்ஸ் அண்ட் ஆர் ஸ்டெப்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவாக இருக்கட்டும், ஆடியோவாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தவங்க ஒரு குரூப் ஓப்பன் பண்ணாலே அதில் டேட்டா ஆன் பண்ணாலே டெக்னிக் வந்து நிற்கும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். டேட்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாருக்கும் நார்மலாக தெரிஞ்சதான். இல்லை ப்ரோ, நான் வந்து இந்த வாய்ஸ் கால்ஸ்லாம் நிறைய பேசியிருக்கேன். ஸோ வாட்ஸ்அப்லேயே நிறைய கால் பேசியிருக்கேன். ஸோ எனக்கு அதுவே டேட்டா வந்து எக்கச்சக்கமாக போகுது. ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்றீங்களா? ஸோ அதுக்கும் ஒரு டிப்ஸ் இருக்குங்க. ஸோ அதுதான் என்ன டிப்ஸ் அப்படின்னா, இந்த 5th டிப்ஸ். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்ட்டு ஒன்று இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணிக்கிட்டு யூஸ் லெஸ் டேட்டா ஃபார் கால்ஸ் அப்படின்றத வாட்ஸ்அப்லேயே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதை நிறைய பேர் அதை வந்து பார்க்காமலே இருந்திருக்காங்க. ஸோ அதை கொடுத்துக்கிட்டீங்களா? ஸோ கொடுத்துக்கிட்டு ஃபோட்டோ அப்லோட் குவாலிட்டி அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி டேட்டா சேவர் மோட ஆன் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இவ்வளோ தாங்க. இது மூலிமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கம்மியான டேட்டா மட்டுமே போகும், அதிகமான டேட்டா செலவாகாது. ஸோ இவ்வளோ செட்டிங்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இவ்வளோ செட்டிங்ஸ்னால் ஒரு 5 செட்டிங்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், கன்ஃபார்மாக ஒர்க் அவுட் ஆகும்னு டெஃபினட்டாக சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் சொல்லிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப தப்பாயிடும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் தோன்றும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணலாம். நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கு நான் கேரண்டி.